பாருங்கள் நாராயணரே, இவர்கள் அனைவரது வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆலகால விஷத்தின் தாக்கமானது இவர்களது வாழ்க்கையை வாழக்கூடிய சாமர்த்தியத்தை மொத்தமாக பறித்து விட்டது பிரபு. பல குடும்பங்கள் திசை மாறி போய்விட்டது. சிலரது இல்லங்களில் அன்றாட வாழ்க்கை தேவைக்கே வழியில்லை. இப்பொழுது என்னிடம் இதுதான் இருக்கிறது. இந்தா, நாராயணர் பிரசாதம் என நினைத்து உண்ணுங்கள். சிலரது இல்லங்களிலோ கடுமையாக உழைத்தும் கூட அலக்ஷ்மி குடிகொண்டிருக்கிறார். இவ்வளவு தானியங்கள் தான் இருக்கிறது. இதை வைத்து குழந்தைகளுக்கு நான் என்ன கொடுக்க தெரியவில்லையே. லக்ஷ்மி நாராயணர் கிருபையில் இவ்வளவுதான் கிடைத்தது. கர்மாவினால் தானே லக்ஷ்மியை அடைய முடியும் அன்னையே. இவர்கள் அனைவரும் தன் கர்மாவை செய்கிறார்கள். அப்படியெனில் கர்மாவின் பலன் ஏன் கிடைக்கவே இல்லை? தனமும் இல்லை, கொடுப்பதற்கு வேற எதுவும் இல்லை. மன்னித்து விடுங்கள். நாராயணரே, ஏன் பாரபட்சம் பார்க்கிறீர்கள்? சுகம் செல்வங்கள் கிடைக்காமல் ஏன் ஒதுக்கப்படுகிறார்கள்? இன்று இவ்வளவு பிட்சைதான் போட முடியுமா? எங்களிடமும் உண்ண உணவில்லை. இவ்வளவுதான் இருக்கிறது. சரி, பரவாயில்லை. இதுவே விதி. அவரவர் கர்மங்களுக்கான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். நல்ல கர்மங்களின் பலன் நன்மையாக இருக்கும். தவறான கர்மங்களின் பலன் தவறாகவே முடியும். இவர்களை பாவம் செய்தவர்களாக பார்க்கிறீர்களா? யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் சுகமும் சௌக்கியமுமாக வாழ்கிறார்கள். இது நிகழ்கால கர்மங்களுக்கான பலன் அல்ல, கடந்த கால கர்மங்களின் பலனாகும். புதிய கர்மங்களுக்கான பலன் உடனடியாக கிடைக்காது. பாவிகளை பற்றி கூற வேண்டுமென்றால், இன்று இல்லையெனில் நாளை அவர்களின் பாவத்திற்கான தண்டனை கிடைக்கும். அசுரத்தாயே, வறுமையில் வாடும் அனைவருக்கும் உதவி செய்ய நாராயணர் கிளம்பிவிட்டார். இது சேவை இல்லை தாயே, இதுவும் ஒரு சதிதான். முதலில் நாராயணர் தேவர்களுக்கு உதவி செய்தார். இப்பொழுது சாதாரண மானிடர்களுக்கும் உதவுகிறார். நாராயணர் இதை செய்கிறார் என்றால் நிச்சயம் அவர் ஏதோ ஒரு சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார். இது திட்டம் அல்ல, இதுதான் யுக்தியாகும். நாராயணர் அவருடைய இருள் படர்ந்த வாழ்க்கையில் பிரகாசமாக விளங்கவே கருதுகிறார். நாராயணரை போல் தேவகணங்களுக்கு வழிகாட்டி இருப்பதால் அவர்களுக்கு நல்ல நேரம். நாமும் உடனடியாக ஒரு வழிகாட்டியை விரைவில் அறிய வேண்டும். பாவம் புண்ணியம், துஷ்கர்மம் சத்கர்மம் இந்த சிருஷ்டியை சமநிலையில் வைத்திருக்கும். இதுவே கர்மங்களின் சமநிலையாகும். சமநிலை சரியாக இருந்து நல்ல பலன்கள் கிடைத்தால் அதற்கு என்ன அர்த்தம்? அந்த பக்தனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று. லக்ஷ்மி நாராயணர் மீது நம்பிக்கை வைக்கும் ஒரு பக்தன் ஏன் தரித்திரத்தோடு வாழ வேண்டும்? சமநிலை என்பது சத்தியம் என்றால் இவர்கள் பக்தி இவர்களது சத்தியமாகும். அவர்களது சத்தியம் நாராயணரின் சத்தியமாகும், இந்த நாமத்தின் துணையோடு. ஆனால் இவர்கள் இவ்வாறு வாழ்கிறார்களே. நாராயணர் பக்தர்களுக்கு துணை புரிந்தே ஆக வேண்டும். தவறான செயல்களின் தாக்கத்தில் இருந்து வெளியே எடுத்து நல்ல செயல்களுக்கான பலன்களை இவர்களுக்கு அளித்தாக வேண்டும். லக்ஷ்மி, தாங்கள் நாராயணனின் அர்த்தாங்கனி மட்டுமல்ல, என்னுடைய ஊக்கமும் தாங்களே. பக்தர்களின் சத்தியம் நாராயணன் என்றால் நாராயணனின் சத்தியம் லக்ஷ்மிதானே. பக்தர்களின் நம்பிக்கையின் சத்தியத்தை நாராயணன் வீண் போக விடமாட்டார். அவர்களை அவர்களது கர்மங்களிலிருந்து காப்பார். ஆலகால விஷத்தின் தாக்கமாக இருக்கலாம், அலக்ஷ்மி அளித்த வேதனையாக இருக்கலாம். இவர்களின் சங்கடங்களை நிச்சயம் தீர்த்து வைப்பேன். இருந்தாலும்
அது எப்படி பிரபு? உணர்வுகளுக்கான மூலாதாரத்தை புரிந்து கொண்டால் நிச்சயம் நிவாரணமும் கிடைக்கும். ஸ்ரீமன் நாராயண 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 ஹரி. இனி நாராயணர் நாமத்தை உச்சரிக்க மாட்டேன். நாராயணர் நாமம் எனக்கு வேண்டாம். நாராயண நாராயண. நாராயண நாராயண ஹரி ஹரி. அவர் நாமத்தை உச்சரிக்காதே. நாராயணர் இங்கு இல்லை. அவர் தந்திரக்காரர். அவர் பக்தர்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார். அவரை எவ்வளவுதான் அழைத்தாலும் அவர் காதில் எதுவும் விழுவதில்லை. பாவம், நாராயணர் மீது கோபமாக இருக்கிறார்கள். நாராயணரால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது, இல்லையா? ஆமாம், அதோடு என் உயிர் இருக்கும் வரையில் இந்த வெறுப்பு என்னுடன் தான் இருக்கும். அப்படியா? அப்படி அவர் என்ன செய்து விட்டார்? நாராயணன் அப்படி என்ன செய்தார்? தெரியவில்லை. ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார்? என்னை மரணிக்கவும் விடுவதில்லை. இவ்வாறு வாழ்வது என்ன ஒரு வாழ்க்கையா? நாராயணரோ உடம்பில் வயிற்றை கொடுத்தார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உணவை கொடுக்க மறந்து விட்டார். இல்லை, நாராயணர் அவ்வளவு கொடூரமானவர் அல்ல. ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது தவறு செய்திருப்பீர்கள். நீங்கள் இந்த ஊர் கோவிலின் பூசாரிதானே? ஆம். ஆனால் யாரெல்லாம் தந்திரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் துணை புரிவார். ஏன் நீங்கள் அவ்வாறு கூறுகிறீர்கள்? அதாவது நாராயணர் மீது ஒரு பக்தனுக்கு இந்த அளவிற்கு தான் விசுவாசம் இருக்கிறதா? இல்லை, நாராயணர் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என் தலையெழுத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நான் என்ன செய்ய? நான் செய்த கர்மாவின் பலன் இது. உயிர் உள்ளவரை அனுபவித்து ஆக வேண்டும். அப்படி என்ன செயலை நீங்கள் செய்தீர்கள்? அதன் பலனை இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். நீங்களோ தினமும் நாராயணரை பூஜித்து புண்ணியத்தை சம்பாதித்தீர்கள். அது இருக்கட்டும். அதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டால் ஏதேனும் வழி இருக்கும். நிச்சயமாக இருக்கும். ஆம், ஒரு தவறு நடந்து விட்டது. தட்சணையாக வரும் செல்வத்தில் ஒரு பங்கு புரோகிதருக்கும் கிடைக்கும். அது சிறிதளவு இருக்கும். மீதி செல்வத்தை பசியோடு வருபவர்களுக்கு அன்னதானம் செய்வதற்காக பயன்படுத்துவார்கள். நான் பேராசைப்பட்டேன். தட்சணையில் இருந்து திருட ஆரம்பித்தேன். இந்த விஷயம் ஊர் தலைவருக்கு தெரிந்துவிட்டது. பூசாரி அவர்களே, தட்சணையாக பணம் கிடைக்கிறதே, அதை இரண்டாக பிரித்து விடுங்கள். ஒன்று உமக்கு, மற்றொன்று எனக்கு. சந்தோஷமாக வாழலாம். வேண்டாம் ஊர் தலைவரே, இது தவறாகும். நீ செய்து கொண்டிருப்பது புண்ணியமா என்ன? ஊர் தலைவரே, இன்றிலிருந்து நான் தட்சணையில் இருந்து நான் திருட மாட்டேன். ஆனால் அந்த ஊர் தலைவரோ என் மீது பழியை சுமத்தி அந்த கோவிலில் இருந்து நீக்கிவிட்டார். நான் தவறு செய்தது உண்மைதான். ஆனால் நாராயணர் எனக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்கிறார். பசியோடு இறப்பதுதான் நான் செய்த கர்மாவின் பலனாகும்.
கர்மங்களை மாற்ற ஒரு வழி இருக்கிறது. அதற்கான ஒரு வழி என்னிடம் உள்ளது. நான் என்ன செய்ய வேண்டும்? பக்தி, அதுவும் நம்பிக்கையோடு. தங்களுடைய தெய்வத்தை எண்ணி பக்தியோடு பூஜை செய்தால் அப்போது எல்லா தோஷங்களும் கருணையாக மாறிவிடும். என்னை போன்ற ஒரு தரித்திரம் வயிற்று பசியை கூட ஆற்ற முடியவில்லை. பூஜைக்கான பொருட்களை நான் எங்கிருந்து வாங்குவேன்? தங்களுக்கு தங்கள் நாராயணன் மீது சிறிதளவு நம்பிக்கை இருந்தாலும் பொருட்கள் மட்டுமல்ல, இந்த பூஜையும் நடந்துவிடும். பூஜைக்கான பலன்களும் கிடைத்துவிடும். இதில் நம்பிக்கை உள்ளதா? பூஜை பொருட்களும் இல்லை, இடமும் இல்லை. எவ்வாறு பூஜை நடக்கும்? மனதில் விருப்பம் இருந்தால் அப்போது பூஜை நிச்சயம் நடந்துவிடும். ஆம், விருப்பம் இருந்தால் போதும். நாராயணரின் பூஜைக்கு என்று சில விதிமுறைகள் உண்டு. ஆனால் என்ன? பொருட்கள் இல்லை, அவ்வளவுதானே. என்ன என்ன பொருட்கள் உங்களுக்கு வேண்டும்? முதலில் தேவைப்படுவது பூஜை செய்வதற்காக பிரபுவின் சிலை. இந்த சிருஷ்டியில் அனைத்து இடங்களிலும் நாராயணன் உள்ளார். எந்தாருங்கள் சிலை, இதற்கு பொட்டு வையுங்கள். என்னை ஏளனம் செய்கிறீர்களா? சரி, இதை சிலையாகவே ஏற்கிறேன். ஆனால் இதை எங்கே ஸ்தாபினம் செய்ய? எனக்கே வசிப்பதற்கு இல்லமில்லை. நான் நாராயணருக்கு எந்த இடம் தருவேன்? நாராயணன் சிருஷ்டியில் அனைத்து இடத்திலும் உள்ளார். அதோடு சிருஷ்டி நாராயணனுடையது. அதாவது இந்த முழு உலகமும் நாராயணனின் கோவில் தானே, அவனுடைய இடம்தானே. நாராயணரை இப்படி பூமியில் வைக்க கூடாது. स्वामी जय लक्ष्मी रमणा सत्यनारायण स्वामी सत्यनारायण स्वामी जनपातक हरणा ओम जय लक्ष्मी रमणा நாராயணருக்கு ஒரு கூரை வேண்டும், பூஜை இடத்தை அலங்கரிக்க. வாழை இலை வந்துவிட்டது. இன்று நாராயணரே இந்த இடத்தை அலங்கரிக்கப் போகிறார். அதோடு இந்த வாழை இலையானது நாராயணரின் அடையாளமாகும். எல்லோரும் கூறுவார்கள், இதில் நாராயணர் குடிக்கொண்டிருப்பாராம். अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वासुदेवं हरे. அதோடு இந்த இலையில் நாராயணர் குடிகொண்டுள்ளார். இதோ தயாராகிவிட்டது. கோவில் மற்றும் சிலை இரண்டும் வந்துவிட்டது. அதோடு சிலையின் மேல் கூரையும் வந்துவிட்டது. நல்லது. ஆனால் பிரசாதம் எங்கே? கடவுளை அழைத்து எதுவும் தரவில்லை என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? பிரசாதம் தங்களுடைய கையில் உள்ளது. இது
வாழைப்பழத்தின் ஒரு சிறிய பகுதிதானே. இது போதும். இருப்பதை அவருக்கு கொடுத்து விடுங்கள். நாராயணனுக்கு உணவு பசி அல்ல, பக்தியின் பசியே உள்ளது. நம்பிக்கையோடு அர்ப்பணித்தால், பக்தியோடு நாராயணனை வணங்கினால், சாதாரண கோதுமை மாவாக இருந்தாலும் அல்லது அன்போடு ஒரு பருக்கை அரிசி வழங்கினாலும் அது கூட நாராயணனுக்கு அதிகமாகிவிடும். பூஜைக்கான விதிமுறைகள் தெரியவில்லை என்றால் நாராயணனை அடைவதற்கு வெறும் ஒரு விதிமுறையே உள்ளது. அன்பு. அன்போடும் நம்பிக்கையோடும் ஒரு பக்தன் தன்னிடம் இருக்கும் எதையும் பிரசாதமாக வழங்கினார். பகவான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். அதனால் உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு, நண்பர்களோடு ஒன்றாக அமர்ந்து பக்தியோடு பூஜை செய்யுங்கள். அவருடைய கதைகளை கேளுங்கள். இதெல்லாம் ஒரு பூஜையா என்ன? சரியாக சொன்னீர்கள். இது ஒன்றும் சாதாரண பூஜை இல்லை. இது சத்திய நாராயணனின் பூஜையாகும். மனதில் தூய்மையான அன்போடு நாராயணனை அழைத்தாலே போதும். அவர் நிச்சயம் உங்களை தேடி வருவார். நன்றியை தெரிவித்தார், அதையும் அவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் பிராயச்சித்தம் செய்ய, மோட்சத்தை அடைய, தங்கள் விருப்பத்தை அவரிடம் சொல்லி இந்த பூஜையை தாங்கள் செய்யுங்கள். இந்த சத்திய நாராயணனின் பூஜை பிரசாதத்தை யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய கர்ம பலன்களிலிருந்தும் அதோடு கிரக தோஷங்களிலிருந்தும் நிச்சயம் முக்தி அடைவார்கள். சுகம், அத்துடன் செல்வம், அதோடு மோட்சத்திற்கான வழியையும் திறந்து விடுவார்கள். சத்யநாராயணர். செல்லலாமா தேவி? உத்தரவு கொடுங்கள். என் நண்பர்களே, நான் சத்யநாராயணர் பூஜையை செய்ய போகிறேன். என் சுவாமி எளிமையானவர். அவரது பூஜையும் எளிமையாக இருக்கும். நீங்களும் வர வேண்டும், சரியா? சகோதரி, சத்யநாராயணர் பூஜைக்கு நீயும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். சத்யநாராயணர் பூஜையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஊர் தலைவரே, சத்யநாராயணர் பூஜைக்கு வர வேண்டும். உங்களையும் அழைக்கிறேன். நிச்சயம் கலந்து கொள்ளவும். சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்கப் போகிறது. வழிகாட்டி தேவையா? யாருக்கு? அந்த தேவ கணங்களிடம் நாராயணரை போல ஒரு வழிகாட்டி, மகாதேவரை போல காப்பவர், ஞானத்தை வழங்க பிரம்மதேவர் மற்றும் கல்வியை கொடுக்க சரஸ்வதி இருக்கிறார். அதே நேரம் நம்மிடத்திலோ இங்கு எவருமே இல்லை. நாம் அசுரர்கள் தாயே, நமக்கு யாரும் தேவையில்லை. அவசியம் தேவைப்படும். இதோ பார்பலி.
இந்த விளக்கில் எவ்வளவு எண்ணெய் இருந்தாலும், இதனுடைய திரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், இந்த விளக்கு ஒளிவிட்டு எரிவதற்கு இதற்கான அக்னியை நாம் வேறு ஒரு விளக்கிலிருந்து பெற வேண்டியுள்ளது. நமக்கும் இதைப்போல் பிரகாசமாக எரியும் ஒரு விளக்கு தேவை. அதன் ஒளியானது நமக்கு சரியான வழியை காட்டும். யாரிடம் பிரம்மதேவரை போல ஞானம் இருக்கிறதோ, மகாதேவரை போல சக்தி, அதோடு நாராயணரை போல யுத்தி உள்ளதோ, சத்ருவை முழுமையாக வீழ்த்துவதற்கு அவர்களின் யுத்தியை பயன்படுத்த வேண்டும். நாராயணருடைய சக்தி அவருடைய பக்தர்களிடம் இருக்கிறது. அவருடைய பக்தர்களை நாம் பலவீனமாக்க வேண்டும். நாராயணரை அவர்களிடமிருந்து நாராயணரை பிரித்து எடுக்க வேண்டும். விவசாயி வருடம் முழுவதும் உழைப்பான், விதைகள் விதைப்பான், விவசாயம் செய்வான். அந்த விவசாயத்தின் பலனால் தன் குடும்பத்தை அவன் நடத்துவான். இதுதான் அவன் கர்மாவின் பலனாகும். ஆகையால் கர்மாவை செய்யும் பொழுது என்ன எல்லைக்கோடு இருக்க வேண்டும்? அந்த எல்லைதான் தர்மம். சுயநலம், பொறாமை என்ற தூசை தட்டிவிட்டு சத்திய மார்க்கத்தில் நடக்க ஆரம்பித்தால் அப்போதுதான் தர்ம ரூபத்தில் வைகுண்டத்தை பார்ப்பீர்கள்.